அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2021 நாடாளுமன்றத்தில் ஓர் அமைச்சர் பேசியதும், இப்போது இந்த ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் என இரண்டை வைத்துக்கொண்டு எழுத்தாளர் வெற்றிச்செல்வன் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். மெலிந்து போன குழந்தைகளும் மேன்மை தங்கிய மாடுகளும் என்று அந்த கட்டுரையை அமைத்திருக்கிறார். இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியை அல்லது கவலையை எழுப்புகிற செய்திகள் நிறைந்த கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு சின்ன கட்டுரை தான், ஆனால் நிறைய சிந்திக்க வைக்கிறது. வெற்றிச்செல்வன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒன்றை தொடங்கும் போது சொல்லுகிறார், 2021 நாடாளுமன்றத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த அமைச்சர் ஒரு வினாவிற்கு விடையளிக்கும் போது சொல்லுகிறார், இந்த இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்பது குறித்து இந்த ஒன்றிய அரசு கவலை கொண்டிருக்கிறது. அதனை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. எங்கே குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக குறைவாக இருக்கிறது என்றால், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மட்டும் 75 விழுக்காடு குழந்தைகள் ஊட்டச்சத்தை குறைவாக பெற்றிருக்கிறார்கள் என்பது செய்தி. இது ஒரு பக்கம். அண்மையில் ஒரு தீர்ப்பு அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது. மாடுகளை பாதுகாக்க வேண்டும், போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று தொடுக்கப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்றால், இந்த மனுவை இந்த உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. காரணம், மாட்டுக்கு இருக்கிற 4 கால்களும் 4 வேதங்களை குறிக்கும். முகம் என்பது சூரிய சந்திரரை குறிக்கும். எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. சட்ட புத்தகத்தில் இதுவெல்லாம் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு சொல்லுகிறது. எனவே மாடுகளை பாதுகாக்க வேண்டும். மாடுதான் சிவபெருமானின் வாகனமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாகவும் இருக்கிறது. எனவே மாடுகளை பராமரிக்க வேண்டும். பசுவதை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அங்கே முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெறுகிற உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், நிதிநிலை அறிக்கையில் மாடுகளின் மேம்பாட்டுக்கு 750 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் யாராவது பசுவை வதை செய்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கிறார்கள். பசுக்களை பாதுகாக்கட்டும், ஆனால் பிள்ளைகளை பாதுகாக்க அந்த அரசு முன்வரவில்லையே. 750 கோடி ரூபாயை பசுக்களை பாதுகாப்பதற்கு செலவழிக்கிறார்கள். விலங்குகளின் மீதும் அன்பு காட்டுவது நல்லது, ஆனால் மனிதர்களின் மீது அலட்சியத்தை காட்டுவதும் விலங்குகளின் மீது அன்பு காட்டுவதும் எந்த வகையில் நியாயமானது என்கிற கேள்விதான் அந்த கட்டுரையின் சாரம். இது 2 நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது என்றாலும், இயல்பாக இந்த நாட்டினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது? மக்களை விட மதத்தை பேணுவது. மக்களுக்காகத்தான் மதம். ஒன்றை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். மதம் இல்லாமல் மக்களால் வாழ முடியும், ஆனால் மக்கள் இல்லாமல் மதம் உலகத்திலே வாழ முடியுமா? மக்களை கொண்டுதான் மதம் தன்னுடைய செயல் வகைகளை நடைமுறைப்படுத்த முடியும். மதத்தை காப்பாற்றி மக்களை கொண்டு விடுகிற ஒரு அரசாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு இருக்கிறது. இது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த நிலை மாறக்கூடும். எல்லோரும் மதம்தான் பெரியது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டால், குழந்தைக்கு ஊட்டச்சத்து இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, மாடுகள் நன்றாக இருந்தால் போதும் என்கிற நிலை வருகிறது. நாம் இதற்கு முன்பே இன்னொரு செய்தியையும் பார்த்தோம். அங்கே குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் போதவில்லை. கொரோனா காலத்தில் நடந்த செய்தியை சொல்லுகிறேன். மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. ஆனால் மாடுகளுக்கு தனி ஆம்புலன்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசம் ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால், தங்களினுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகள் அனைத்தையும் அவர்கள் முதலில் அங்குதான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பிறகு அது எல்லா இடங்களுக்கும் பரவலாக்கப்படுகிறது. அது ஒரு சோதனை முயற்சி. எனவே வெற்றிச்செல்வன் அவர்களினுடைய இந்த கட்டுரை நம்மை மிக ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இந்த போக்கு பிற பகுதிகளுக்கு பரவுகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று தடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை உணர்த்துகிறது.